ஹalleluya, praise the Lord. மீண்டும் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை கலாத்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஹalleluya. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு சொல்லுகிறார். அந்த சிலுவையை இயேசு ஜெயித்ததினாலே அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். இந்த பூமியிலே நிறைய மேன்மைகள் உண்டு. பணம், பெருமை, ஆடம்பரம், வசதி, வாய்ப்பு, பதவி, அந்தஸ்து, உயர்வுகள், பலவிதமான மேன்மைகள் உண்டு. அது எல்லாம் இந்த பூமிக்குரியவைகள். ஆனால் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று, நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக வேண்டும் என்று பூமியிலே உள்ள பாவம், சாபம், மரணத்தை ஜெயித்த இயேசு நம்மை விடுவித்து ரட்சிப்பை கொண்டு வந்த சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த வேத வார்த்தை பார்க்கும் பொழுது, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சிலுவை ஜெயித்ததினால உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இந்த பூமி, இந்த உலகம் பாவத்தில் நிறைந்திருக்கிறது, பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கும் பொழுது, இந்த பூமியில இந்த முழு ஒரு சமுதாயத்துக்குள்ளும் இன்றைக்கு பாவம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் பிதாவினால் உண்டானதல்ல, உலகத்தினால் உண்டாயிருக்கிறது. எங்க திரும்பினாலும் இன்றைக்கு குடிப்பழக்கம், இச்சைகள், விபச்சாரங்கள், பாவ பழக்கங்கள், குடிவெறிகள், சண்டைகள், கொலை வெறிகள், பலவிதமான காரியங்கள் பார்க்கிறோம். அதெல்லாம் பிசாசினால் இந்த உலகத்துக்குள் உண்டாயிருக்கிறது. ஆகவேதான் அதில் அன்பு கூறாதிருங்கள், அப்படியானால் சிலுவையில் அறையப்பட வேண்டும். It should be crucified on cross. சிலுவையில் அறையப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவத்தினுடைய மையமாய் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் சிலுவையிலே அறையப்பட்டவர்களாய் நம்முடைய சுபாவங்களை அறைந்து கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கான வழியை இயேசு திறந்திருக்கிறார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தைரியமாக சொல்லுகிறார், நானும் உலகத்துக்காக சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நாவு அநீதி நிறைந்த உலகம். நாம் நாவை சிலுவையில் அறையும் பொழுது நாம் ஆவிக்குரிய வார்த்தைகளை, அன்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதான வார்த்தை பேசி ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். இந்த நாவில் நிறைய பாவம் செய்கிறோம். கோப வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் பேசுகிறோம், காயப்படுத்தி விடுகிறோம். அதே போல கண்களை சிலுவையில் அறைய வேண்டும், சிந்தையை சிலுவையில் அறைய வேண்டும். நம்முடைய எதெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காணப்படுவதெல்லாம் சிலுவையில் அறையப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் சிலுவையின் மேன்மையான வாழ்க்கை. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? குறிப்பாக வாலிப பிள்ளைகள், இன்றைக்கு உங்கள் வாலிபத்தை சிலுவையில் ஒப்பு கொடுங்கள். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில சிலுவை குறித்த மேன்மையை நீர் கொண்டு வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் தாமே சிலுவையில எல்லாவற்றையும் ஜெயித்தீரப்பா. உலகம், மாம்சம், பிசாசை சிலுவையில அறைந்து ஜெயித்தீரப்பா. வேதம் சொல்லுகிறபடியே இந்த முழு உலகமும் பொல்லாங்கனுக்குள், பாவத்துக்குள், இருளுக்குள் கிடக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது ஜெபிக்கிற அத்தவருடைய வாழ்க்கையிலும் எதெல்லாம் ஆண்டவரே உம்மை விட்டு பிரிக்கிறதோ, தூரமாக இருக்கிறதோ, அதெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு ஜெயம் எடுக்கப்பட ஜெபிக்கிறோம்ப்பா. வியாதியோ,
துக்கமோ கண்ணீரோ வேதனையோ பற்றாக்குறையோ எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் ஆண்டவரே மேட்டிமைகள் பெருமைகள் என்றெல்லாம் இந்த பூமியில் உள்ளவைகளை எல்லாம் சிலுவையில் அறையப்பட எங்களுடைய சுபாவங்கள் ஜென்ம சுபாவங்கள் சிலுவையில் அறையப்பட ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த காலைவேளையில் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எந்த சமயத்திலும் எப்பொழுதும் ஆண்டவர் வருகை வரைக்கும் ஆண்டவரே உம்மை குறித்து உம்முடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்டி வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. எப்பொழுதும் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஆமென்.